தமிழ் சினிமா உலகில் மக்கள் கலைஞர் என்று போற்றப்படுபவர் ஜெய்சங்கர். தமிழ் சினிமா உலகில் மக்கள் கலைஞர் என்று போற்றப்படுபவர் தான் ஜெய்சங்கர். அந்த வகையில் அவருக்கு அந்த பெயர் கிடைப்பதற்கு காரணம் பல உண்டு. அவற்றில் ஒரு முக்கியமான காரணத்தை இந்த நிகழ்வின் மூலம் பிரபலம் ஒருவர் பகிர்ந்திருக்காரு. என்னன்னு பார்க்கலாமா? ஜெய்சங்கரை இன்று வர மக்கள் கலைஞர்னு ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கடமை நெஞ்சம் என்ற படப்பிடிப்பு மைசூரில் நடந்துச்சு. படப்பிடிப்பு முடிவடைந்ததும் ஜெய்சங்கர் காரிலேயே சென்னைக்கு புறப்பட்டு விட்டார். பத்திரிகையாளர்களுக்கு பெங்களூர்ல இருந்து ட்ரெயினில் டிக்கெட் போடப்பட்டு இருப்பதாகவும் அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தயாரிப்பாளரே அவருக்கு கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மறுநாள் தயாரிப்பாளர் வரவே இல்லை. இந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரில. கையில் இருக்கிற பணத்தை வச்சு சென்னைக்கு பஸ்ஸில் போயிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் திரும்புறதுக்கு டிக்கெட் போடலைங்கிற விவரம் இப்போ தான் தெரிஞ்சுது. நான் நண்பர் ஒருவர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் அவர் சொல்கிற ஹோட்டலில் தங்கிக்கோங்க. காலையில் டிக்கெட் போட்டு தரேன். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். மறுநாள் அவர்கள் சென்னை செல்ல ரயில்வே ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் பயணிக்கும் போது தேவையான உணவுப் பொட்டலங்களை ஒருவர் தயாராக வைத்து கொண்டிருந்தார். அப்போது ஜெய்சங்கர் செய்த உதவியை எந்த காலத்திலும் என்னால் மறக்க முடியாது என்று அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலேயே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ராமமூர்த்தி கட்டுரை ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜெய்சங்கர் படத்தில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலையும் பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காரு. அவரது படங்களில் அவருடைய யதார்த்தமான நடிப்பு மக்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. அவர் துப்பறியும் படங்களில் நடித்தா தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த வகையில் அவரது பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சது. இன்றும் அவரது படங்களை பார்ப்பதென்றால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.